ஓம் ஸ்ரீ சாய்ராம். வைகை நதியின் அருகே எழில் கொஞ்சும் தென்னை மரங்கள் நிறைந்த ஒரு சிறிய கிராமம் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள சோழவந்தான் கிராமம். இங்கு அருகில் அமைந்துள்ள திருவேங்கடம் என்னும் தலம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோயிலில் உறைபவர் திரு ஏடகநாதர் என்ற திருப்பெயருடன் விளங்கும் சிவபெருமானாவர். சமயக்குரவர்கள் நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் அவர்கள் தன் பாடல் ஏடுகளை வைகையில் எரிய அவை நீரை எதிர்த்து இவ்விடத்தில் கரை சேர்ந்ததால் இப்பெயர் பெற்றது. இக்கிராமத்தில் நம் அன்பு பகவானின் அளப்பரிய கருணையால் 1975 வருடம் ஸ்ரீ சத்யசாயி சேவா சமிதி துவங்கப்பட்டு இன்று 50 ஆண்டுகளைக் கடந்து மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பல சேவைப் பணிகளில் ஈடுபட்டு வரும் இச்சமிதியினர் செய்யும் முத்திரை சேவைதான் பழனி பாத யாத்திரை பக்தர்களுக்குச் செய்யும் பாத சேவை மற்றும் மருத்துவ முகாமாகும். ஆம், பாத சேவனம். இறைவனின் அடியார்களின் பாதங்களுக்குச் செய்யப்படும் சேவை அந்த இறைவனையே சென்றடைகிறது என்ற குறிக்கோளுடன் செய்யும் சேவையாகும். இச்சேவையை இச்சமிதியினர் சுமார் 20 ஆண்டு காலமாக செய்து வருகிறார்கள். அவர்கள் தைலம் காய்ச்சும் சேவையில் கூடியிருந்த பொழுது அவர்களை சந்தித்தோம். அவர்கள் அனுபவங்களை கேட்டு மகிழ்வோம். அசதோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோர்மா அம்ருதம் கமயா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லாருக்கும் அன்பான சாய்ராம் வணக்கங்கள். சோழவந்தான் சத்யசாய் சேவா சமிதி மகளிர் அங்கத்தினர்கள்லாம் இங்கே குழுமி இருக்கீங்க. எல்லாரும் ஒரு சேவை பணியில் இருக்கிறீங்க அப்படின்றது தெரியறது. என்ன சேவை பணிக்காக இன்னைக்கு இங்கே கூடியிருக்கீங்க? இது இந்த வருடத்துடைய கடைசி நாள் 31/12/2025. என்ன காரணத்துக்காக இங்கே நீங்கள் கூடியிருக்கீங்க சொல்லலாமா? பழனி பாத யாத்திரை குழுவுக்காக நாங்கள் எப்பயுமே இலவசமாக ஆயில் காய்ச்சி அவங்களுக்கு பக்தர்கள் போகிறப்ப அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுவோம். அதுக்காக இன்னைக்கு ஆயில் காய்ச்சறதுக்காக சாமியோட ஆசீர்வாதத்தால் இது தொடங்கியிருக்கோம் சாய்ராம். ரொம்ப சந்தோஷம் சாய்ராம். ஆயில் காய்ச்சறேன்னு சொல்றீங்க. ஆயில்னா இப்போ இதில் காய்ச்சின்னு இருக்கீங்க. என்ன ஆயில் காய்ச்சறீங்க கொஞ்சம் காமிக்க முடியுமா? இந்தா காமிக்கிறோம் சாய்ராம். இது என்ன சாய்ராம்? தேங்காய் எண்ணெய் சாய்ராம். ஆக தேங்காய் எண்ணெய் தான் நீங்கள் அடிப்படையாக வச்சு காமிக்கிறீங்க. இப்போ இதில் எவ்வளவு 2 டின் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கீங்களா? ஆமாங்க சாய்ராம். 40 லிட்டர் 40 லிட்டர் ஊற்றிருக்கீங்க. இதில் என்னென்னலாம் பொருள்கள் நீங்கள் சேர்க்குறீங்க? நாங்கள் முடக்காத்தான் இலை, நல்லா ஒரு தடவை சவுண்டா சொல்லுங்க. முடக்காத்தான் இலை, பச்சை கற்பூரம், ஓமம், கடுகு எண்ணெய், நொச்சி இலை, விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் சேர்க்கிறீங்க. ஆமாங்க சார். இந்த முடக்கத்தான் இதெல்லாம் இந்த கால் வலிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாங்க சார். அதனால நீங்க இதெல்லாம் சொல்லி சேர்க்கிறீங்க. ஆமாங்க சார். எப்போ இந்த பாத யாத்திரை பக்தர்களுக்கு இந்த முகாம் நடத்துவீங்க நீங்க? எப்பயுமே தைப்பூசத்தை ஒட்டி வர்ற அந்த சனி ஞாயிறுல கண்டிப்பா நாங்க இந்த இது நடத்திட்டு இருக்கோம் சாய்ராம். எவ்வளவு நாள் நடத்துவீங்க? 2 நாள் சாய்ராம். 2 நாள் சாய்ராம். சாய்ராம். முன்னால இருக்கிறது அது என்ன? நொச்சி இலை. அதுக்கப்புறம் இது முடக்கத்தான். ஓ சரி சரி சரி. சோ கீழே பச்சை கற்பூரம் எல்லாம் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் அந்த எண்ணெய் காயிற வெவ்வேறு ஸ்டேஜ்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ரைட், ஓகே. சாய்ராம், நீங்க தேங்காய் எண்ணெய், அப்புறம் நொச்சி இலை, முடக்கத்தான் இலை, கடுகெண்ணெய், வேப்பெண்ணெய் இதெல்லாம் சொல்றீங்க, ஓமம் இதெல்லாம் சொன்னீங்க.
ஒரு சில இடத்துல டர்பன்டைன் அதை வந்து உபயோகப்படுத்தி இந்த வலி நிவாரணத்துக்கு செய்யறாங்களே, மசாஜ் பண்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? நாங்க அதெல்லாம் சேர்க்க மாட்டோம் சாயிரம். இந்த 3 எண்ணெய் மட்டும் தான் சேர்ப்போம். ஏன் டர்பன்டைன் சேர்க்கறது இல்ல? அது தோல் வந்து இதுவாயிருந்ததுக்காக, உறிஞ்சுறதுக்காக சேர்க்கறது. தோல் உறிஞ்சுறதுக்காக அது சேர்க்கறது இல்ல. இந்த 2 நாள் தைப்பூசத்தை ஒட்டி பண்றேன்னு சொல்றீங்களே, சுமாரா எத்தனை பேர் பயனடைவாங்க இந்த முகாம்ல? 5000க்கு மேல வருவாங்க சாயிரம். ஒரு 5000 பேர்கிட்ட வருவாங்க, பலன் அடைவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மருத்துவ முகாம் நடத்துறேன்னு சொல்றீங்க. மருத்துவ முகாம்ல பொதுவா வரக்கூடிய அந்த அவங்க பணியில நடந்து வர்றதுனால காய்ச்சல், குளிர், இருமல் இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு, அவங்களோட உடல் வலிக்கு அதுக்கெல்லாம் நீங்க மருந்து மாத்திரைகள் கொடுக்குறீங்க. இந்த நடந்து வரவங்களுக்கு வெறுங்காலோட நடந்து வர்றதுனால கால்ல கொப்புளங்கள்லாம் வருது இல்ல, அதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது நிவாரணம் கொடுக்குறீங்களா? ஆமாங்க சாயிரம். அவங்களுக்கு காலை வந்து லேடிஸ்க்கு லேடிஸ், ஜென்ஸுக்கு ஜென்ஸ் காலை நல்லா கிளீன் பண்ணி அதுக்கு இது போட்டு பஞ்ச வச்சு தொடச்சி, புண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு மருந்து போட்டு விடுறாங்க சாயிரம். அதுக்கு ஏதாவது சிறப்பான பேண்டேஜ் அது மாதிரி போடுறாங்க சாயிரம், போட்டு விடுவாங்க. அதெல்லாம் நீங்க வாங்கி அந்த கட்டி விடுறாங்க. புண்ணுக்கு கட்டி விடுவாங்க சாயிரம். ஜென்ஸுக்கு ஜென்ஸ் பண்றாங்க, மகிழாக்கு மகிழாஸ் பண்றீங்க. அதை தவிர வேற ஏதாவது நாராயண சேவை அந்த மாதிரி பண்றது உண்டா, இல்ல வெறும் காஃபி வரவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறோம் சாயிரம்? நாராயண சேவையும் கொடுக்குறோம், காப்பி, சுண்டல் இந்த மாதிரி கொடுக்குறோம். இடப்பட்ட நேரத்துல ஜூஸ் கொடுக்குறோம் சாயிரம், தக்காளி ஜூஸ், சூப்பு எல்லாம் கொடுக்குறோம் சார். சுமாரா எத்தனை சேவாதள தொண்டர்கள் இதுல பங்கெடுத்துப்பாங்க? நாங்க சோழவந்தான்ல இருந்து ஒரு 20 பேர் 25 பேர் போவோம் சாயிரம். மதுரையில இருந்து ஒரு 10 பேர் வர்றாங்க சார். வேற திண்டுக்கல், பழனி அங்க இருந்து யாராவது வராங்க? பழனியில இருந்து வந்து அவங்க பழனியில இருந்து 2 பேர் வராங்க சாயிரம். பழனியில இருந்து 2 பேர் வராங்க. சோ மொத்தத்துல ஒரு 40-50 பேர் நீங்க இருக்கீங்க. அங்கேயே தங்கி சர்வீஸ் பண்றீங்களா? ஒரு நாள் தங்கிடுவோம். அங்கேயே தங்கிடுவீங்க, அந்த முகாம்லயே தங்கி அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல இடம் கொடுத்துறாங்க நைட் தங்குறதுக்கு. இது இந்த எண்ணெய் காய்ச்சறது சுமாரா எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும் சாயிரம். 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம். சோ இதுக்கப்புறம் இதை பாதுகாக்கிறதுக்கு இப்ப இந்த வருஷம் கேம்ப் என்னைக்கு பண்ண போறீங்க? இந்த மாசம் ஜனவரி எண்டுல தான் பண்ண போறீங்க. இப்ப இந்த 1 மாசம் வந்து இத அவ்வளவு முன்னால காய்ச்ச வேண்டிய அவசியம் என்ன சாயிரம்? அதுலயே ஊறி இருந்தாதான் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா அந்த வாடை வருங்க சாயிரம், எண்ணெயோட வாடை வருங்க சாயிரம். அதுக்காக ஊற வச்சிருவோம். நல்லா ஊற வச்சிருவீங்க. ஊறின பிறகுதான் வடிகட்டி 1 மாசம் கழிச்சு இந்த இலையெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு. ஆமாங்க சாயிரம். அது பேசாம 10 நாளைக்கு ஊறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வடிகட்டி வேற கேன்ல ஊத்துவாங்க சாயிரம். ரொம்ப சந்தோஷம் சாயிரம். எத்தனை வருஷமா இந்த சேவை பண்றீங்க சார்? 2004 ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இந்த எண்ணெய் காய்ச்சது வந்து 2010 இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 2010 இருந்து எண்ணெய் காய்ச்சி இந்த சேவை பண்றீங்க. அப்ப நீங்க தான் முன்னோடின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான பாத சேவனத்துக்கு. எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் வந்தது இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணலாம்? ஏன்னா பாத யாத்திரை போற வழி எல்லாம் பாக்குறோம், எங்க பார்த்தாலும் நிறைய வந்து ஜூஸ் கொடுக்கறது, டீ கொடுக்கறது, இல்லைன்னா சாப்பாடு கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய சேவைகள் இருக்கு. ஆனா இது வந்து நம்ம ஒருத்தர் தான் பண்றோம். இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும், வரக்கூடியவங்களுக்கு வலி நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையில நம்ம வந்து மசாஜ் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பாக ஒரு தைலம் தயார் பண்ணி அதை கொண்டு அவங்களுக்கு நீவி விட்டு அந்த உடல் சோர்வை போக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? வந்து பண்டரிபுரத்துல பார்த்துருக்காங்க, அதை கனெக்ட் பண்ணி சார் வரதாஸ் சார் வந்து அதை மூலம் வந்து பண்டரிபுரம் அங்க பார்த்துட்டு அதே மாதிரி இங்கேயும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க செய்றீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த வருஷம் எந்த தேதியில செய்ய முடிவு பண்ணி? ஜனவரி 29 வியாழன், ஜனவரி 30 வெள்ளி 2 நாளும் டாக்டர்களை கூப்பிட்டு வச்சு வந்து மருத்துவத்தோட சேவை செய்ய போறோம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். பழனி தைப்பூசம் இந்த வருஷம் எப்போ வருது? பிப்ரவரி 1ஆம் தேதி வருது, ஞாயிற்றுக்கிழமை. அதனால நீங்க அதை தொடர்ந்து ஒரு 3 நாள் முன்னாடியே இந்த முகாம் நீங்க அமைக்கிறீங்க. ஆமாம் சார். சார், இந்த 7 பொருள்கள் வந்து ஆட் பண்றதா சொன்னீங்க நீங்க. நொச்சி இலை, இது மாதிரி முடக்கத்தான், ஓமம், இதெல்லாம் சொன்னீங்க நீங்க. குறிப்பா ஏதாவது பக்தர்களை குணப்படுத்தணும்ன்றதுக்காக வேற ஏதாவது இதுல சேர்க்கறது உண்டா? கண்டிப்பா சாய்ராம் உபூதி, சாய் காயத்ரி சொல்லிக்கிட்டே நாங்க எண்ணெயை இறக்குறப்ப அதுதான் சாய்ராம் சேர்க்கிறோம். அதுதான் எங்களை எல்லாத்தையுமே குணப்படுத்துது. அங்க ஆயில் மசாஜ் பண்றப்பையும் நாங்க சாமி காயத்ரி சொல்லிக்கிட்டே தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு சாமி படமும் உபூதியும் அவங்க கையில நாங்க கொடுத்து விட்டுருவோம் சாய்ராம்.
ஓ, சாய் காயத்ரி சொல்லிட்டே சுவாமி விபூதிய முக்கியமான ஒரு உட்பொருளா இதுல சேர்க்கிறீங்க. ஆமாங்க சாய்ராம். அதுதான் குணப்படுத்துதுன்றத நம்புறீங்க நீங்க? கண்டிப்பாங்க சாய்ராம். அதாவது பரமம் பவித்ரம் பாபா விபூதிம் பரமம் விசித்திரம் லீலா விபூதி அப்படின்னு அது அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய அருமருந்து சுவாமியோட விபூதி அப்படின்றதுல அதையும் நீங்க சேர்த்து செய்யறது ரொம்ப மனசுக்கு கேட்க இதமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சாய்ராம். சாய்ராம். ॐ साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वप्रचोदयात्। ॐ साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वप्रचोदयात्। ॐ साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वप्रचोदयात्।